நேத்து நைட்டு பேக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நைட்டு 1 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னைக்கும் நெறைய வேலை இருக்கு. இன்னைக்கும் வந்து மிட் நைட் 12:00 ஆகும்னு நெனைக்கிறேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேக்கிங் மட்டும் இல்லாம அத பேக் பண்ணி கொரியர் போடுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல டைம் எடுக்கும். ஸோ அதான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேன். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டெயில் அந்த போன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, எப்பவுமே நான் டோனட் பில்லோ கேரி பண்ணி அதில உட்காந்து நான் வந்து என்னோட பேக்கிங் வேலைய பார்க்குறப்போ கொஞ்சம் பெயின் இல்லாம இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாவே கணக்கு எடுத்துட்டேன். இன்னைக்கு எத்தன குக்கீஸ் வந்து பேக் பண்ண போறேன், எத்தன ஆர்டர்ஸ், எத்தன பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 20 வெரைட்டீஸ் ஆஃப் குக்கீஸ் பேக் பண்ண போறோம். மொத்தம் 57 பாக்ஸ். என்னக்கா கணக்குலாம் எடுத்து முடிச்சாச்சா? முடிச்சாச்சு மனோஜ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 20 வெரைட்டீஸ் ஆஃப் குக்கீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம மொத்தமா டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 57 பாக்ஸஸ் ஆஃப் குக்கீஸ் இன்னைக்கு மட்டும் நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 13 பாக்ஸஸ் நம்ம சத்துமாவு குக்கீஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சிஸ்டர் ஸ்பெஷலா உங்களோட பாப்பாவோட பர்த்டேக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்காக கேட்டிருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த வெரைட்டிஸ் என்ன பண்ணேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை என் வரையும் பாருங்க. நிறைய விஷயம் உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குக்கீஸ்ல பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளே அரைக்கக்கூடிய சத்து மாவு யூஸ் பண்ணி, நாட்டு சர்க்கரை, பட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த குக்கீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெந்தயக்கீரை குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். காஞ்ச வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி தான் குக்கீஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெந்தயக்கீரை குக்கீஸ் கசக்குமான்னு. கசக்கவே கசக்காது. நம்மளோட டாப் செல்லிங் லிஸ்ட்டில் வெந்தயக்கீரை இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கின்னு சொல்லலாம். ஸோ இப்போது அடுத்த வெந்தயக்கீரை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குக்கீஸ்க்கு. ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியான ஸ்நாக் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த பேட்ச் பார்த்திங்கன்னா, வீட் ராயல் நட்ஸ் குக்கீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பேர்லேயே தெரியும், அதனால் ராயலான டேஸ்ட்டும் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இதில் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நட்ஸ் சேர்ப்போம். அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் எல்லாமே சேர்ப்போம். இதெல்லாமே பாடிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ இந்த நட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நிறைய சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த குக்கி தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நேச்சுரலாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த குக்கீஸை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாக்ஸ் இன்றைக்கி ஆர்டரில் இருக்குது. அதனால் நட்ஸ்லாம் சேர்த்துட்ருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி 7-8 மந்த்ஸில் நிறைய சீட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. பாப்பாவோட வெயிட் நல்லா கெயின் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் மெயினாக இந்த குக்கியே வந்து நான் கண்டுபிடிச்சேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசம் பம்கின் சீட்ஸ், அப்புறம் வந்து பாதாம் நல்லா அரைச்சி போடுவோம், வந்து முந்திரியை வந்து உடச்சி போடுவோம். அதே மாதிரி நல்லா ஏலக்காய் ஸ்மெல்லோட பட்டர், நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு குக்கி சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய பேட்ச் பார்த்திங்கன்னா பயோட்டின் குக்கீஸ் தான். ஸோ இந்த பயோட்டின் குக்கீஸ் தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பயோட்டின் நம்மளோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூடிய பயோட்டினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸாக சேர்க்குறோம். ஸோ பொதுவாக நிறைய பேர் வந்து நிறைய வந்து ஆயில் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக்கில் வந்து பயோட்டின் இருந்ததுன்னா, நல்லா வந்து பயோட்டின் ரிச்சான ஃபுட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம குக்கீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் குக்கி என்ன பார்த்திங்கன்னா பயோட்டின் குக்கீஸ் தான். நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் டோர் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம இது ஷேப் பண்ணிக்கலாம். பயோட்டின் குக்கி பார்த்திங்கன்னா ஒன்று சாப்பிட்டால பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். இது வந்து வீட் பேஸில் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். டைம் பார்த்திங்கன்னா நைட் 11:30 ஆகுதுங்க. நம்ம வந்து பேக்கிங் முடிச்சுட்டு பாக்ஸ் பேக்கிங்கும் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 20 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 57லேருந்து 58 பாக்ஸஸ் ஆஃப் குக்கீஸ் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீட் குக்கீஸ், ராகி குக்கீஸ், மில்லட் திணை குக்கீஸ், வீட் சாக்கோ சிப் குக்கீஸ், ஹைபிஸ்கஸ் செம்பருத்திப்பூ குக்கீஸ், கருப்பு கவுனி குக்கீஸ், சால்ட் குக்கீஸ், கருப்பு உளுந்த குக்கீஸ், வல்லாரைக்கீரை, ரத்தசாலி ரைஸ் குக்கீஸ், காஜு எலாச்சி குக்கீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியானம் குக்கீஸ், பயோட்டின் குக்கீஸ், முருங்கைக்கீரை குக்கீஸ், ராயல் வீட் நட்ஸ் குக்கீஸ், அதே மாதிரி அசார்ட்டட் மிக்சடு குக்கீஸ், சத்து மாவு குக்கீஸ், பீட்ரூட் குக்கீஸ், ப்ரோட்டீன் குக்கீஸ் அண்ட் கேரட் குக்கீஸ். ஸோ இது எல்லாமே இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம இப்போது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி எடுத்த 20 ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். ஸோ இதுவே வந்து மல்டிபிளான நம்ம பாக்ஸஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ கொரியர் பண்ண போகிறோம்.
அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பொங்கல் ஆஃபருக்கு நம்ம எடுத்திருந்தோம்லையும் ஸோ அதுக்கான கிஃப்ட்டும் சேர்த்து வச்சு கொரியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆஷாஸ் குக்கீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ் கிடையாது, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பண்ணோன்னா நாளைக்கு கொரியர் போட்டுருவோம். ஸோ நாங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறதும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான கலப்படம் இல்லாத குக்கீஸ் வேணும் அப்படின்னா ஆஷாஸ் குக்கீஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணித்தரோம். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் யாராலுமே சக்ஸஸ் வந்து பார்க்கவே முடியாதுங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதில் போட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு பர்சனலாக மட்டும்தான் தெரியும். நம்ம நம்பி ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போகுதா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து நம்ம பேக்கிங் முதற்கொண்டு பார்த்துட்டு அந்த கொரியர் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கணக்கு எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம போட்ட ஆர்டர்ஸ் கரெக்டாக டிஸ்பேச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்புவேன். ஸோ பொங்கல் டைமில் நல்ல ஆஃபர் போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டோடு கிளம்பிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்ம அழகாக வந்து இப்போது எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன தான் வந்து பார்த்து அனுப்பிச்சாலும் நிறைய பார்சல் வந்து கொரியரில் டேமேஜ் பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ ஆர்டர் ஐடி முதற்கொண்டு நான் நோட் பண்ணிவிட்டு கொரியர் பர்சன்கிட்ட கொடுக்குறப்போ நம்ம கையெழுத்தை வாங்கிட்டு தான் வந்து கொடுப்போம். இல்லைனா நம்ம 2-3 பார்சல் கொடுக்கல அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாமல் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுது. இதெல்லாமே என்ஷூர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக நாங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிஸ்னஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் அதை ரன் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுவும் ஒரு புதுசாக நம்ம ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நிறைய ஹர்டல்ஸ் வரும். பட் அதெல்லாம் தாண்டி பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாகவும் அதே மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம். இப்போ டைம் வந்து நைட் 12 மணி ஆகிடுச்சுங்க. நம்மளோட பேக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.